ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹைல முடியிற சென்டென்சஸ். அதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து எந்த வேர்டுல ஆரம்பிச்சுச்சுன்னா, அது ஹைல முடியணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன் சிங்குலரோட வீடியோ போட்டிருந்தேன். அதாவது சிங்குலர் ஃபார்ம்ல சென்டென்சஸ் எப்படி முடியும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன் அதாவது தன்மை, முன்னிலை, படர்க்கையில ப்ளூரல் ஃபார்ம் வந்தா, பன்மை வந்துச்சு அப்படின்னா, ஹிந்தி சென்டென்ஸ் வந்து எப்படி முடியணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல ஹூ, ஹோ, ஹை இது 3ம் வந்து எங்கெங்க வரும்னு பார்த்தோம். மே வந்தா ஹூ வரணும், தும் வந்தா ஹோ வரணும். அதே மாதிரி யஹு, வஹு அதாவது இது, அது, இவன், அவன், அவள் அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா ஹைல முடியணும்னு சொல்லி பார்த்தோம். சரி அப்புறம் மறுபடியும் எதுக்கு இங்க நான் ஹையோட வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனை பாருங்க. இந்த மேல நான் ஒரு ப்ளூ கலர்ல ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஹைய நல்லா கவனிச்சு பாருங்க. அதுல வந்து அந்த மேல இருக்கிற 2 ஸ்ட்ரோக்குக்கு பக்கத்துல புள்ளி இல்ல. ஆனா நான் கீழ ரெட் கலர்ல ரவுண்ட் பண்ணியிருக்கிற ஹைக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு புள்ளி இருக்கு. அதாவது இந்த ஹைய தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். தமிழ்ல வந்து நம்ம உச்சரிக்கும்போது 2யுமே ஹை அப்படின்னு தான் உச்சரிக்கிறோம். ஆனா நான் அந்த ப்ளூ கலர்ல ரவுண்ட் போட்டிருக்கிறது பக்கத்துல புள்ளி இருக்காது. இப்ப இந்த ஹைல வந்து புள்ளி இருக்கும். இந்த ஹை வந்து சென்டென்ஸ்க்கு லாஸ்ட்ல வந்தா அது என்ன அர்த்தம்? பொதுவாக பன்மை அல்லது மரியாதையாக ஒருவர வந்து அழைக்கும்போது, சென்டென்ஸின் முடிவுல தான் இந்த ஹை வரும். அதாவது ஸ்ட்ரோக்குக்கு பக்கத்துல அந்த புள்ளி இருக்கிற ஹை வந்து ஒண்ணு இல்லைன்னா அந்த வேர்டு பன்மையா இருக்கணும். இல்ல ஒருவர வந்து மரியாதையா அழைக்கும்போது, அந்த சென்டென்ஸோட லாஸ்ட்ல வந்து இந்த ஹை வரணும். இப்ப முதலாவதா தன்மை அதாவது ஃபர்ஸ்ட் பெர்சனோட ப்ளூரல் தான் பார்க்க போறோம். என்ன ஃபர்ஸ்ட் பெர்சன் ப்ளூரல்? நாம், நாங்கள். ஓகே. அத நம்ம வந்து ஹிந்தில ஹம் அப்படின்னு சொல்றோம். ஹம் சாத்ர ஹை. ஹம் சாத்ர ஹை. இதுல வர ஹை பார்த்தீங்கன்னா, சைடுல அந்த புள்ளி வந்திருக்கும். ஹம்னா நாங்கள், சாத்ருனா மாணவர்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் பெர்சனோட ப்ளூரல். அதாவது தன்மையோட பன்மை தான் இது. நாங்கள், நாம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பெர்சன். சாத்ரு ஹை அப்படின்னா நாங்கள் மாணவர்கள். அதே மாதிரி ஹம் தயார் ஹை நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் ஹம் घर पर है. ஹம் घर पर है அப்படின்னா நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். ஹம்னா நாங்கள், கர்னா வீடு, ஹே அப்படின்னா இருக்கிறோம்னு அர்த்தம். ஹம்ல தொடங்கி ஹேல முடிஞ்சிருக்கு. ஹம் தோஸ்த் ஹே நாங்கள் நண்பர்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்மைக்குண்டான சொற்களா இருக்குது. நீங்க நல்லா பார்க்க முடியும். ஹம் தோஸ்த் ஹே ஹம்ல ஹைல முடிஞ்சிருக்கு. இப்ப அடுத்து நம்ம முன்னிலையில வர்ற பன்மை பார்க்க போறோம். அதாவது செகண்ட் பெர்சன்ல வர்ற ப்ளூரல். செகண்ட் பெர்சன்ல வர்ற ப்ளூரல் என்ன? நீங்கள்னு அர்த்தம். அதாவது ஆப்புன்னு அர்த்தம். ஸோ இந்த நீங்கள வந்து நம்ம 2 இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒண்ணு இல்லைன்னா ஒருவர வந்து மரியாதையா குறிப்பிட்டாலும் நம்ம நீங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். இல்லாட்டினா நமக்கு முன்னாடி நெறைய பேர் நின்னுகிட்டு இருக்காங்க. நமக்கு முன்னாடி இருக்கிற நெறைய பேர குறிப்பிட்டு சொன்னாலும் நம்ம நீங்கள் அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ இந்த 2க்குமே நம்ம ஆப் அப்படின்னு தான் ஹிந்தில சொல்றோம். ஓகே. ஸோ ஆப்ல தொடங்குற சென்டென்சஸ் எல்லாமே இந்த ஹைல தான் முடியும். எந்த ஹைல முடியும்? ஹைக்கு மேல இருக்கிற ஸ்ட்ரோக்ல கண்டிப்பா ஒரு புள்ளி இருக்கணுங்க. ஆப் சாத்ர ஹை. ஆப் சாத்ரு ஹை. ஆப்னா நீங்கள், சாத்ரு ஹை அப்படின்னா மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து செகண்ட் பெர்சன் ப்ளூரல். அதாவது முன்னிலையோட பன்மை சொல். அதே மாதிரி ஆப் கைசே ஹை. இது வந்து ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ். ஆப் கைசே ஹை அப்படின்னா நீங்கள் எப்படி உள்ளீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆப் பஹுத் மெஹனதி ஹை. ஆப் பஹுத் மெஹனதி ஹை அப்படின்னா நீங்கள் மிகவும் நல்ல உழைப்பாளி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிற நீங்கள் வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒருத்தரை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு. நீங்கள் மிகவும் நல்ல உழைப்பாளி. இது ஹேல தான் முடிச்சிருக்கு. அடுத்து ஆப் பஹுத் அச்சே சிக்ஷக் ஹை. இங்க சிக்ஷக்குங்கிறவர் வந்து ஆசிரியர், ஒரு மரியாதைக்குரியவர். அதனால அவரையும் நம்ம ஆப்புன்னு தான் சொல்றோம். அதே மாதிரி லாஸ்ட்ல முடிக்கும் போது ஹை வந்திருக்கு. அந்த ஸ்ட்ரோக்குக்கு பக்கத்துல கண்டிப்பா புள்ளி வரணும். அடுத்து மூன்றாவதாக படர்க்கையில வர்ற பன்மை. அதாவது தேர்ட் பெர்சன் ப்ளூரல் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தேர்ட் பெர்சன் ப்ளூரல் என்ன? அவர்கள், அவைகள், இவர்கள், இவைகள். இதுதான் வந்து தேர்ட் பெர்சன் ப்ளூரல்ல வருது. அதாவது வே, ஏ. இதுக்கு ஹிந்தில என்ன சொல்றோம்? வே அப்படின்னா அவர்கள், அவைகள். ஏ அப்படின்னா இவர்கள், இவைகள். சோ இதுவுமே வந்து ஹைல தான் முடியும். ஏ சிக்ஷக்
है ये शिक्षक है இவர்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு அர்த்தம் ஏ அப்படின்னா இவர்கள் शिक्षक அப்படின்னா ஆசிரியர்கள் அடுத்து ஏ கிதாபே நயி है இந்த ஏ கிதாபே நயி है அப்படின்னா இந்த புத்தகங்கள் புதியவை ஏ கிதாபே அப்படின்னா இந்த இந்த அல்லது இவைகள்னு அர்த்தம் கிதாபே அப்படின்னா புத்தகங்கள் நயி அப்படின்னா புதியவைன்னு அர்த்தம் நகி இல்லைங்க இது வந்து நயி ஈல முடியுது ஸோ இது வந்து புதியவை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்து பாருங்க வே இஸ் ஸ்கூல் கே வித்யார்த்தி है வே இஸ் ஸ்கூல் கே வித்யார்த்தி है வேனா அவர்கள் இஸ் ஸ்கூல் கே அப்படின்னா இந்த பள்ளியின் வித்யார்த்தி அப்படின்னா மாணவர்கள் வே இஸ் ஸ்கூல் கே வித்யார்த்தி ஹே வேல தொடங்கி ஹைல முடிஞ்சிருக்கு அந்த ஹையோட ஸ்ட்ரோக்குக்கு பக்கத்துல புள்ளி இருக்கு இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் வே ஃபூல் சுந்தர் ஹே அப்படின்னா அவைகள் அழகான மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ குயிக்கா ஒரு ரீகேப் பார்த்தலாம் சென்டென்ஸ் எண்டிங் ஃபார்முலா மேன் ஆரம்பிச்சிச்சுன்னா ஹூல முடியணும் தும் ஆரம்பிச்சா ஹோல முடியணும் யஹு வஹுல ஆரம்பிச்சிச்சுன்னா ஹைல முடியணும் அதே மாதிரி ஹம் ஆப் வே ஏ அதாவது நாங்கள் நீங்கள் அவர்கள் அவைகள் இவர்கள் இதெல்லாம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அப்பவும் அந்த சென்டென்ஸ் ஹைல தாங்க முடியும் இதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா பன்மை சொற்களுக்கு நம்ம ஹை பயன்படுத்தும் போது அந்த ஹையோட மேல இருக்கிற ஸ்ட்ரோக்குக்கு பக்கத்துல சின்ன புள்ளி வச்சு யூஸ் பண்றோம் பன்மை சொற்கள் அதாவது சிங்குலருக்கு யூஸ் பண்ணும்போது புள்ளி வைக்காத ஹை யூஸ் பண்றோம்